ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மாடி தோட்டம் வைக்க போகிறோன்னு. ஸோ அதுக்கான தேவையான மண்புழு உரம், அதுக்கப்புறம் கொக்கோ பீட் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான ரேஷியோவில் எடுத்து கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம பேக்கில் செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லா விதையுமே ஆர்கானிக் விதையாக தான் வாங்கியிருக்கோம். தட் மீன்ஸ் அப்படின்னா நம்ம நாட்டு விதையாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் அவரை செடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம எதை எதை யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விதைகள், தக்காளி, கீரைகள் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் க்ரோ பேக்கை ஆஃபரில் மதுரையில் தான் வாங்கினோம். ஸோ எவ்வளோ அப்படின்னா 12x12 பேக் 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம். அதே மாதிரி ட்ரெயின் செல் 30 mm நாங்கள் ஆஃபரில் வெறும் 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம். உங்களுக்கும் வாங்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஷாப் நேமை உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பின்னில். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படின்னா எங்களை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ என்னென்ன க்ரோ பேக்கில் எவ்வளோ மண் போட்டு வச்சுருக்கோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மண் கலந்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் அது வளர வளர கண்டிப்பாக நாம் எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவலில் எங்களால் ஒரு சிலவங்கள்ட்ட நான் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம் என்னன்னு டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு தான் நான் ஃபஸ்ட்டு லெவலாக இப்போ வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ நீங்களும் இதே மாதிரி வைக்க ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக நான் ஆஃபரில் இருக்கிற அந்த ஷாப் நேமை, திங்ஸ் எங்கே கிடைக்குதுன்றத நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.